ஜெர்மனியில் வந்து இப்போ பெட்ரோலோட விலை மறுபடியும் உயர்ந்து கொண்டு போகுது. ரெண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு ஜெர்மனி மற்றும் யூரோப் நாடுகள் வந்து டீசல் பெட்ரோலோட விலை அதிக அளவில் உயர்ந்து கொண்டு போகுது. இப்போ பார்க்க போனால் இப்போ ஏழாம் மாதத்துக்கு முதல் இந்த 6ஆம் மாதத்தில் வந்து டீசலோட ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. €1 65 வரைக்கும் வந்திருந்தது. ஆக 2026 மார்ச் முதல் மே மாத காலப்பகுதியில் சர்வதேச எண்ணெய் சந்தைகள் மற்றும் மத்திய கிழக்கு பதற்றங்களால் எரிபொருளோட விலை வந்து வேகமாக உயர்வடைந்திருக்கிறது. நார்மலாக வந்து ஜெர்மனியின் பெட்ரோலோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஏ என்று சொல்லி இருக்குது. ஏ என்றால் சூப்பர் என்று இருக்குது. இதுன்ற விலை வந்து இப்போ வந்து €2.10. டீசலோட விலை வந்து €2.20. பெட்ரோலோட விலை வந்து €1.95 வந்து இப்போதைக்கு இப்போதைய சிச்சுவேஷனில் இந்த விலையில் இருக்குது. ஆனால் இதுக்கு முதல் நீங்கள் ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டீசலோட விலை €1.65 வரைக்கும் குறைஞ்சிருந்தது. மெட்ட எல்லாம் 30-40 சென்ட் குறைந்திருந்தது. இப்போ ஒரேடியாக கிட்டத்தட்ட ஒரு 70-80% ஒரேடியாக கூடி போயிட்டு இந்த அதாவது 7ஆம் மாதத்துக்கு அப்புறம் வந்து அரசோட தற்காலிகமான ஒரு வரி குறைப்பு காரணமாக வந்து சில நாட்கள் வந்து டீசல் இந்த பெட்ரோல் விலை வந்து கொஞ்சம் குறைவடைந்திருந்தது. ஜெர்மனியில் மட்டும் சொல்கிறாங்க. நார்மலாக ஜெர்மனியில் இந்த யூரோப்பா இதுகளில் ஒப்பிட்டா மற்ற இடங்களை விட ஜெர்மனியோட விலை வந்து பெட்ரோல் டீசலோட விலை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லப்பட்டு 50 சென்ட்டுக்கு பெட்ரோல் டீசலோட விலை வந்து குறைவடைய வேணும் அப்படி எதிர்பார்த்தது. பொலிட்டிக்கல் ரீதியாக அந்த மாதிரியான ஒரு ப்ரைஸுக்கு வர்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த மத்திய கிழக்கில் ஏற்பட்ட ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை, அப்புறம் அமெரிக்கா, இப்படி பொதுவான சண்டைகள் வந்து பெருமளவில் பாதிக்கப்பட்டதால் இந்த கோமர்ஸ் நீர்நிலையை மூடினதுக்கு பிறகு யூரோப்பாவுக்கு வர்ற எண்ணெய் வசதிகள் இதுகள் எல்லாமே வந்து அதிக அளவு விலை போயிட்டு அது யூரோப் ஆண்டில் உலகம் எல்லாம் போனது. ஆனால் ஜெர்மனியை பொறுத்தளவில் பொதுவாக ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை வந்து €1.50 €60 65 மட்டும்தான் இதுவரை காலமும் அதுக்குள்ளே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்குள்ளே உடனடியாக €2 மேலே போனோடனே அதிக அளவில் இங்கே வந்து பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனையை வந்து ஏற்படுத்திட்டு, அதே சமயம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த டெலிவரி வேலை செய்கிறது இல்லாட்டி லொரிகள்லேருந்து சாமான்கள் போகிறது, அப்போ அவங்களுக்கு வந்து இந்த டீசலோட விலை வந்து அதிகளவு போனதால் பொருட்களோட விலை எல்லாம் வந்து உயர்வடைந்துட்டு இப்போ இந்த ஜூலை மாதத்துக்கு பிறகு திரும்பவும் குறைந்திருந்த விலை ஜூலை மாதத்துக்கு பிறகு திரும்பவும் விலை அதிகளவில் வந்துட்டு €2.20 30 பழைய நிலைமைக்கு கூட வந்துட்டு இப்போ இதுவரைக்கும் கூடிய பொருட்களோட விலை வந்து குறைவடையலை. ஆனால் இதுக்கு பிறகு வந்து இருக்கிற பொருள் வந்து இன்னும் விலை கூடும் என்று சொல்லப்படுது. நார்மலாக நாங்கள் அரிசி பருப்பு சீனி அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுகளில் வேறு சாமான்கள் வாங்குறது இதுவரைக்கும் ஓரளவு ப்ரைஸில் இருந்தது கூடியிருந்தது. இப்போ திரும்பவும் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்குது. என்ன செய்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் வர்ற காலங்களில் எப்படி நடக்குதுண்டு. இந்த சம்பவம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் பதிவு செய்து போங்க கமெண்ட் செக்ஷனில். அதே சமயம் உங்களுக்கு இது போன்ற நியூஸுகள் ஜெர்மனியில் யூரோப்பாக்களையும் உங்களுக்கு நியூஸுகள் தெரிஞ்சு கொள்ளணும்னு நீங்கள் நினைத்தீங்கன்னு சொன்னால் பவி தமிழ் நியூஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். பெல் ஐக்கோனை அமர்த்தி வச்சுக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.